உங்கள் கிருஷ்ணா டிவிகள். குறிக்கொண்ட மாரியம்மா காய்ச்சா அடிக்கிறம்பா கண்ணு பொங்கிரும்பா இந்த மாமனை பார்க்காம அள்ளிமுத்தை வீசிடுவா இந்த புருத்தனை பார்க்காம ஊரை வச்சிருவா அண்ணனை பார்க்காம கொண்டு வச்சிருவா மாறி மகமாயி எல்லார கோட்டாரு தஞ்சா சமயம் தாய்த்தால கண்ண போறோம் இந்த சின்ன பொண்ணு தலை தந்துடுமா மற்ற கண்ண போற மற்ற வேலை வேலை தான் நான் எப்படி நானா தஞ்சா நல்ல சமயபுரம் அத்தாடி பக்கபலமா இருக்கேன். அடுத்து என்ன நினைக்க நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை. ஆனா என் தகவலுக்கு என்ன வழி மறைக்கிறேன் நீ கேட்டுதான். அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி நிமிஷம் மயங்கி நன்னா மறு நிமிஷம் வல்லங்கரை நான் வந்து ஆரஞ்சு பார்த்து போன குதிரையை
கொடுத்து அமைச்சு கொடுத்துருக்கிறேன். மக்கள் எல்லாம் தலைக்கு மேலே வந்தாலும் ஆங்கிலேயத்தில் இன்னும் மாற்றம் இல்லையா? இல்லையா? பொய்ய எடுக்கணும் எடுக்கணும் மாற்றம் இல்லையே, இன்னும் மாற்றம் இல்லை. இது காலத்துக்கு இப்படிதானா மாறுமான்னு கேட்குறேன். டேய், எப்பவே தும்பு தெரிச்சு விலைக்கு போயிருப்பேன். நான் இருக்கிறதுனால முக்கணக்காயில் ஓட்டு ஆலயத்தில் வச்சிருக்கிறேன். பாதி முடிஞ்சது, மீதி அடைக்கு சரி போது பண்ணி கொடுத்தேன். பைத்தியக்காரியோ அல்ல, என் குழந்தைய அழைச்சு அவனுடைய குறைத்தை கொடுக்கணும். தீராதான்னு கேட்கிறேன். எல்லாமே உன்னுடையது, விட்டு கொடுத்து அப்படி இதை சொன்னாலும் கேட்பான். மாசம் வீட்டுல இருந்தா மன்னவ வீட்டுல கொண்டு சேர்த்து மன்னவ வீட்டுல 2 இருக்கு. பொறுமை பொறுத்துக்கோ, சேர்த்து வைக்கிறேன். விட்டு கொடுத்துக்கோ, விட்டு பைத்தியக்காரியா ஏடு எடுக்கிறது எதுக்காக தான் இந்த குளிகை ஏடு எடுத்துட்டு இருக்கிறேன். நீர் அடிச்சு நீர் விலகாது. நீர்ல கொண்டு நீர் இருந்தாலும் மானங்கத்துக்காக, அவளுக்காக இல்லை, இவளுக்காக இல்லை, இவனுக்காக இல்லை, எனக்காக இல்லை, மன்னவனுக்காக. விட்டு போ பார்த்துக்க, துணைக்கு வைக்க பொறுத்துக்கோ, பொறுமை பொறுத்துப்போ. கவலமா இருக்கிற ஆலமரமே செஞ்சா அதுல இருக்கிற கொஞ்சம் கிளியெல்லாம் தாங்காது. நீ தங்க வேண்டாம். இருவரையும் கால நேரம் ஏற்கனவே செல்லா என்ன செஞ்சாங்க தாயாரு. இதுல நீ நான் எப்படி அவ குறை தீர்க்க முடியும்?
குறைய தீர்க்கணும்லவா ஏ தப்பே தப்பே பேசமாடா சொல்லு சாமி. நாம எனக்கு கடன் இங்கதான் பண்ணையும் பண்ணணும் இவ எதிர்த்து இந்த இடத்துல பண்ணையும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இருந்தாலும் எத்தனையோ மக்கள் போற போக்குல தட்டி அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவ குழந்தைகளை அப்படின்னு அன்னைக்கு ஏடு எடுத்தேன். நான் இருந்தாலும் கேட்காம இந்த பண்ணையில தான் இருப்பேன், நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு நான் காப்பாற்றி தான் இருக்கிறேன். ஆனா எனக்கு குறை அதனாலதான் இவ தீர்த்தத்தை வாங்காம இவளுக்கு நான் விளக்கம் கொடுத்துருவேன். ஆயா பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குதுல்லவா, எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணுமோ அந்த அளவுக்கு பொறுமையா தான் இருக்கிறேன். அவளையும் பொறுமையா தான் இருக்க வைக்கிறேன். கொஞ்ச காலம் அவன் நேரமோ பொல்லாத நேரம் பொறுத்து போங்க. தாயாரும் சரி தகப்பனும் சரி மங்களையுமே சரி அவனுக்கு சுய புத்தியே இல்லை, சுயநனவே இல்லை. யாரை பார்த்தாலும் கீரியாத்தான் நினைப்பான், படம் எடுப்பான், கீரியா சீரி நிற்பான். அதையும் மீறி யாருக்கு எந்த சேதமும் இல்லாம வச்சிருக்கிறது என்னுடைய விளையாட்டு. நான் ஒதுங்கி நிற்பேன், இடுக்கியா போயிடும். மயங்க வேண்டாம், பட்டியும் மாற்ற வேண்டாம், மங்களத்தையும் பொறுமை பார்த்து பொறுமை பொறுத்துக்கிறேன். அவன் தும்பு தெரிச்சுதான் நிற்பா. அவனுக்கு இன்னும் ஒரு சில காலம் தான், சில காலம். அவனே என்னடா ஐயா நம்மளுக்கே சாதகமா இருக்கிறான்னு நீயும் ரொம்பவும் தும்பு தெரிக்க வேண்டாடா. என் போதையை விட உன் போதை பேசல. ஒரே ஒரு சுருட்டு தான் நான் பிடிப்பேன், விட்டுதான் பிடிப்பேன். ஆனா தட்டி கொடுப்பேன். மீறினா தட்டி கொடுக்கிறவன் தட்டி கொடுக்கிற கையால இறுக்கி பிடிப்பேன். பாருங்க பக்கபலமா இருக்கிறேன். எனக்கு மீறின போதையும் இல்லை, எனக்கு மீறின வல்லாமையும் இல்லை, கூட இருக்கிறேன். பயப்பட வேண்டாம், இதுக்கு மேலேயே அவசரப்பட வேண்டாம். அவ உடல் அளவுல ரொம்ப நொந்து இருக்கிறான். இங்கிலீஷ் வைத்தியம் பார்த்துக்குச்சோம். நான் ஏதாவது செஞ்சிருக்கிறேன்னா ஞாபகம் இருக்குதா? ஐயா பொய்யடிக்கன்னு எடுக்கணும், எடுத்துட்டு போய் போறணும். உண்மையா உனக்கு நான் அவ பாதம் பிடிச்சிட்டு வா. அதுக்கப்புறம் ஆயா வந்து அது என்ன ஏதுன்னு ஆஞ்சு விட்டுச்சு பார்த்து கூப்பிட்டு ஆடி எல்லாமே அரைஞ்சு விட்டுச்சு பார்த்தனா அன்னைக்கு இருந்ததுக்கு இன்னைக்கு எல்லாமே ஓரளவுக்கு சேமமா இருந்தாலும் உடல் அளவில் வந்துட்டு தான் இருக்குது. இதுக்கு விடையே இல்லையான்னு கேட்கிறேன். உன்னால முடிஞ்சா இது வரைக்கும் நான் ஏடு கொடுக்குறேன், இப்ப நான் ஏடு கொடுக்குறேன். உன்னால முடிஞ்சா மாதத்துல ஒரு அஞ்சு கூட
உங்கள் கிருஷ்ணா டிவிகள். கொஞ்சம்
மன்னன் திருத்தி கொடுக்குறேன், திருத்தி கொடுக்குறேன், சரி பண்ணி கொடுக்குறேன். எனக்கு இப்போ எப்படி கச்சை கட்டி கருப்பு நினைச்சு மனதார வேண்டினையும் அதே போல் அடுத்த வருஷம் இதே நேரம் 1000 முள்ளு வேண்டும். 1000 முள்ளு பாதகம் அடுத்த வருஷம் திருக்கல்யாணத்துக்கு நான் கேட்கறது போலவே வேணும். அமைச்சு கொடு, அமைச்சு கொடு. தாயே கடினம் குடிக்காரியே குடி வாங்குறேன்னு கொடுக்க முடியாத கஷ்டம்தான். நிதானம் பார்த்து நான் கூப்பிட்டு அழைக்கிறேன். அதுக்கப்புறம் வழி நடத்து. இது வரைக்கும் பொறுமையாயிரும். என் பசுமை நினைச்சா மட்டும் பொறுப்படும். அது வரைக்கும் பொறுமையாயிரும். பொய்யாடு எடுக்க முடியும். பொய்யாடு எடுத்தா புலவந்தனை நான் பக்கபலமாக இருக்கு. வெள்ளி மலர் கண்ணாட்டா
ஒன்பது நிமிஷம் நிற்கிற குழந்தை இல்லை தாயேன்னு மண்டி போட்டு அந்த இடத்துல வர வச்சு எல்லாமே பெருக்கி போட்டு நடக்க சந்தோஷம் வருஷம் ஒரு முறை வந்து அப்புறம் பண்ணிட்டு வா மக்கள் எல்லாம் மேல வசதி கொடுக்குறேன் சரியா கத்தி இல்லை ரத்தம் இல்லை மருத்துவத்திலேயே உனக்கு நோயை தீர்த்து கொடுக்குறப்ப அடுத்து ஆண்டுக்கிற போது இன்னும் கொடுத்து மக்களை மனதார அழைச்சு உள்ள அழைச்சிக்க சொல்லு. கிருஷ்ணா டிவிகள் பக்தியோடு தீ மிதிச்சோம் தேவியே, உன் கோவ
கையோடு தீ மிதிச்சோம் தேவியே. கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா. பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா. ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா. கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா. கண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா. பம்பை மேளம் முழங்கிடவே பவனி வரும் முப்பாத்தா. நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா. நோன்பு கொண்டு தொழுபவரின் நோய் தீர்க்கும் மாரியாத்தா. வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா. வேண்டும் வரம் தந்து நம்மை எப்போதும் காத்திடுமாத்தா. சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா என்னாத்தா. சேமாத்தா பூவாத்தா நல்லாத்தா சூராத்தா கருத்தாத்தா என்னாத்தா. வெட்டறிவாளுடன் மாகாளி வினைகளை விரட்டிட ஓடி வந்தா. பட்டு சேல பழப்பழக்க குங்கும பொட்டு சொல்லி சொல்லிக்க வெட்டறிவாளுடன் மாகாளி வினைகளை விரட்டிட ஓடி வந்தா. எட்டு திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாதியம் இசை ஒலிக்க. எட்டு திக்குகள் புகழ் மணக்க கொட்டு வாதியம் இசை ஒலிக்க. பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா. பொட்டழகி பூமாயி பூவும் பொட்டும் தந்து நிப்பா. எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா வீராத்தா மேகாத்தா காளியாத்தா. எல்லாத்தா முத்தாத்தா மணியாத்தா வீராத்தா மேகாத்தா காளியாத்தா. பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பூவாட கட்டிக்கிட்டு தாழம்பு சூட்டிக்கிட்டு பொன்னாத்தா சுகுமாரி ஆடியில ஆடி வந்தா. பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு பூ போல சிரிச்சுக்கிட்டு தீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா. ஆசைப்பட்டு கேக்குறதெல்லாம் கொடுக்க வந்தா மாரியாத்தா. அண்ணாத்தா சின்னாத்தா நாகாத்தா செல்லாத்தா ஏழாத்தா என்னாத்தா. கண்ணாத்தா
இருக்குதுங்க. 21 வருஷமா இந்த கோயில் நடைபெற்று இருக்குதுங்க. பால் கூட அக்னி சட்டி எல்லாமே வந்து எடுக்கிறாங்க. ஏராளமான பக்தர்கள் வெளியூர்ல இருந்தெல்லாம் கூட வந்து வேண்டுதல் வச்சு எல்லாமே கோரிக்கை நிறைவேறுதுங்க. இப்போ வந்து சிறப்பாக பூஜை நடந்துட்டு இருக்குதுங்க. சாமிக்கு வந்து பாலாபிஷேகம் இப்போ நடந்துட்டு இருக்குதுங்க. அக்னி சட்டி பால் கூட இப்போ கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ அவங்க வேண்டுதல் நடைபெறுதுங்க. 21 வருஷமா இந்த கோயில் இந்த ஊருக்குள்ள தான் இருக்குதுங்க. பெருந்தர வெங்கமேட்டுக்குள்ள இருக்குதுங்க இந்த கோயில். இந்த ஊர்ல வந்து அவங்களுக்கு என்னென்ன வேண்டுதலோ அந்த வேண்டுதல் வச்சு அது நடைபெற்றுச்சுன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் சிறப்பா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் சாமியோட வேஷம் போட்டு அனுப்பிவிடுவாங்க. அவங்க வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி செல்லாண்டி அம்மன், மாகாளி அம்மன், முருகர் இந்த மாதிரி பல வேஷங்கள் போட்டு குழந்தைங்கள்லாம் ஊர்வலமாக வர்றாங்க. பாலாபிஷேகத்துக்கு முன்னாடி பால் குடம் அக்னி சட்டி வர்றதுக்கு முன்னாடி எல்லா குழந்தைங்களும் வேஷம் போட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நல்ல முறையாக கோயிலில் வந்து நோம்பி நடைபெற்றுட்டு இருக்குதுங்க. இது வருஷம் நடந்துட்டு இருக்குதுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் அம்மனோட அருளால் எல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்குதுங்க. நான் வந்து சிவிலேருந்து வந்திருக்கிறேன். இது வந்து பெருந்தர வெங்கமேடு மாகாளியம் கோயிலில் செல்லாண்டி அம்மனுக்கு வந்து இந்த வருத்தோட 21வது ஆண்டு பால் குடம், அக்கடி சட்டிக்கு பெரிய கபாலம், வேத்தம் எல்லாமே வரும். வருத்தம் இங்கே வந்து திருவிழா வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. மக்கள் எல்லாத்துக்கும் வேண்டின வரத்தை கொடுத்து செல்லாண்டி அம்மன் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிறோம். அப்படி மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாங்க. நாங்களும் வருஷம் நான் வந்து 19 வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் இந்த கோயிலுக்கு. ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருக்குது. உங்கள் கிருஷ்ணா டிவிகள்